ஹலோ. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குறது சர்ஃபேஸில் ஒரு சில பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ மெக்கானிக்கல் டிசைனில் இதில் ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஒரு ப்ரொப்பலர் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இதுதான் ட்ரா பண்ண போகிறோம். இதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே எப்படி ட்ரா பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பேசிக்ஸாக என்னென்னு தெரிஞ்சிருவோம். ஸ்கெட்சில் எல்லாமே நார்மலாக நம்ம போடுறது தான். ஓகேவா? ஸோ ஸ்கெட்ச் அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரூடு. ஓகேவா? ஸோ ஒரு நார்மலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதில் ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது உங்களால் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ எம்எம்க்கு வேணுமோ அவங்களால எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 40 எம்எம் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 40 எம்எம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம திக்னஸ் கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ நார்மலாக கொடுக்குறது எக்ஸ்ட்ரூட் இதுதான். ஒரு லைன் யூஸ் பண்ணி உங்களால் திக்னஸ் கொடுக்க முடியும். சாரி எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிவால்வ்லாம் ஒன்றும் கிடையாது. சேம் அதே கான்செப்ட் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ சேம் அதே இதுதான். என்ன ஆக்சஸ் இப்போ இதில் வேணுட்டு நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதையே எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த இதே வந்து ரிவால்வ் ஆகணும் அப்படின்னு இங்கேருந்து இதை சென்டர் ஆக்சிஸாக எடுத்து ரிவால்வ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரிவால்வ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிவால்வ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்கெட்ச் அதுவும் எடுத்துக்கிச்சு. என்ன ஆக்சிஸில் எந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும்? ஹெச்சில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ஹெச்சை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸு இந்த ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ரொட்டேட் ஆகிக்கும். இன்கேஸ் நீங்கள் 360 டிகிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக 360 கொடுத்துக்கலாம். இப்படிவே கொடுத்தீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸாகவே கிடச்சிடும். ஒரு ரவுண்ட் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸாக கிடச்சிடும். இல்லை நீங்கள் தேவைங்கிற டிகிரி மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ 120 மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா 120 மட்டும் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ரிவால்வு. ஸோ சிலிண்ட்ரிக்கல்னு வந்து சிலிண்டர்னு வேறு கிடையாது. ஸ்பியர்ன்றது சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ ஜஸ்ட் ஒரு சென்டர் பாயிண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை மட்டும் உங்களால் இது பண்ணிக்க முடியும். ஒரு பாயிண்ட்டை வச்சு உங்களால் ஒரு ஸ்பியரை கிரியேட் பண்ண முடியும். ஒரு பாலோ அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா எக்ஸில் இருந்து ஒரு 30, ஒயில இருந்து ஒரு 300, ஜெட்டு ஒரு 30. ஸோ இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் நம்ம பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை உங்களால் ஸ்பியரை கனெக்ட் பண்ண முடியும். இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பியர் கொடுத்துக்குங்க. ஸ்பியரில் இந்த பாயிண்ட் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைங்கிற இதை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்பியர் ரேடியஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 25 எம்எம்க்கு வேணும். அண்டு ரேடியஸ் வந்துட்டு இது வந்துட்டு பேர ஸ்டார்ட் ஆங்கிள்ன்றது இதுதான் ஸ்டார்ட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ செகண்ட் எண்ட் ஆங்கிள்ன்றது எங்கே முடியுன்றது. இந்த எண்ட் ஆங்கிள் நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களால் அந்த ஸ்பியரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஒரு 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. 90 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ஆஃப் ஸ்பியராக நமக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி கீழேயுமே உங்களால் ஃபுல்லாக கொடுத்துக்கணும். இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 360 கொடுத்துருங்க. அதே மாதிரி இதுவுமே 90 கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே 180. ஸ்பியர் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் கொடுத்துட்டு -90 வருது. -90 அண்ட் இது நமக்கு 90 அண்ட் இது 360 ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்பியராக நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் யூஸ் பண்ணுற ஸ்பியரு. ஸோ இப்போதைக்கு நம்ம இது மட்டுமே பார்ப்போம். இந்த இதை மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் எப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறது, ஸோ சர்ஃபேஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ப்ரொப்பலர் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி ட்ரா பண்ணணும் அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே இப்போ பார்ப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதுலேயே ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஃபில். அது எல்லாமே ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பார்ட் ட்ராயிங் கிரியேட் பண்ணிப்போம். அதில்
ஸோ ஜென்ரேட்டிவ் அதுதான் இருக்குது. வயர் ஃப்ரேம் டிசைனில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இப்படி இருக்காது, இப்படி இல்லைன்னா அப்போ அதில் போயிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இந்த ஆப்ஷன்லாம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது இந்த சர்க்கிள் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதோட டைமென்ஷன் 30. ஓகேவா? ஸோ நீ இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது கொடுத்து ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் டயாமீட்டர் 30. ஸோ டயாமீட்டர் 30 கொடுத்துட்டேன். ஸோ எட்ஜ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்துட்டு இன்னர் சர்ஃபேஸ், அதாவது இதனுடைய இன்னர் சிலிண்டர், இந்த சிலிண்டர். ஓகேவா? இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, உள்ள இருக்கு பார்த்தியா, இதுதான் வந்துட்டு நம்ம போட்டிருக்க இன்னர் சர்க்கிளோடைய சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸோட ஸ்கெட்சாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம 20 mm கொடுத்துருக்கோம். இதனுடைய இது 20 mm கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரூட் 20 mm தான் கொடுத்துருக்கோம் நம்ம. அதாவது மிரர் எக்ஸ்டன் கொடுத்துட்டு இந்த பக்கம் 10 mm, இந்த பக்கம் 10 mm கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம 10 mm கொடுத்துப்போம். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு மிரர் எக்ஸ்டன் கிளிக் பண்ணிட்டு அண்ட் இதில் 10 mm கொடுத்துப்போம். ஸோ 20 mm கொடுத்துப்போம். 10 mm வந்துடும். ஓகே, 20 mm டோட்டலாக வந்துடும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவுட்டர் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா, ஒரு இப்போ ஒரு ப்ரொப்பலர் இருக்குது, ஒரு ஃபேன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேனோட அவுட்டர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இப்போ ட்ரா பண்ண போகிறது. ஸோ அதை ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எகைன் ஒரு சர்க்கிள். ஸோ அதனுடைய சர்க்கிள் டயாமீட்டர் ஒரு 200 வச்சுப்போம். 200 தான் அங்கே கொடுத்துருப்பேன். ஸோ அதே 200 வச்சுப்போம். டைமென்ஷனில் போயிட்டு இது 200. ஓகேவா? இது நெக்ஸ்ட் இதையும் சேம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரூட் அண்ட் இது கொஞ்சம் லென்த்து இங்கே 20 mm கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபேன் வந்துட்டு ப்ரொப்பலர் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக மேலே அகலமாக வேணும். ஸோ அதுக்காக 20 mm சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். சேம் அதே மிரேக்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது, இப்போ தான் நம்ம ப்ரொப்பலர் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரொப்பலரில் ஒரே நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் இதில் இந்த ப்ரொப்பலரில் தான் இந்த ஃபேன் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? அது இந்த விங் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த விங் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணது பாயிண்ட்ஸு, லைன்ஸு அண்டு கார்னர், இந்த கமெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி மட்டும் இந்த ஃபேன்ஸை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது, இந்த விங்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கர்வில் எனக்கு ஒரு பாயிண்ட் வேணும். எவ்வளோ எம்எம்ல லென்த் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து லென்த் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 mm கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். அது இந்த கர்வில் இதில் கிரியேட் பண்ண போகிறீங்க. சேம் அதே 10 mm கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஒரு லைன் கிராஸாக கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் எகைன் இது கீழே அதே மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லைன் யூஸ் பண்ணி ரெண்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைன் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இந்த பாயிண்ட்டு அண்ட் செகண்ட் பாயிண்ட் லைன் கிரியேட் ஆகிடுச்சா? ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட். ஸோ இது வந்துட்டு மேலே அப்பரில் கனெக்ட் ஆகிறது, கீழே இன்னர் சர்க்கிளில் கனெக்ட் ஆகிறதுக்கு, இன்னர் சர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம ரெண்டு பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்டு சேம் அதே மாதிரி இப்போ இந்த சர்க்கிளில் ஒரே நிமிஷம் கரெக்டாக இந்த அவுட்டரை மட்டும் கிளிக் பண்ணும். அவுட்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ அதோட இது 0 கொடுத்துப்போம். அண்ட் இதுலேயும் இதனுடைய சர்க்கிளையும் கொடுத்துட்டு நம்ம ஒரு 10 mm கொடுத்துப்போம். 10 வேணாம், இதுலேயும் 0 கொடுத்துப்போம். ஓகேவா? மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகும் அண்ட் இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ எகைன் நம்ம லைன் கொடுத்துட்டு இதை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டும்
அண்ட் ஓகே கொடுத்துட்டு அண்ட் இந்த பாயிண்ட்டும் ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட் அப்புறம் இந்த பாயிண்ட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விங்கோட ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபைல் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு வேணும்னா இதை ஒரு தள்ளி கூட வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 கொடுத்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஓகேவா? ஒரு விங் ப்ரொஃபைல் நமக்கு கிடைச்சிடும். ஸோ டைமென்ஷன் யூஸ் பண்ணி போடும்போது ஈஸியாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து ரஃபாக ட்ரா பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கார்னர் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே இந்த கார்னர் எதுக்குன்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஃபில்லட் யூஸ் பண்ணுவீங்களா, சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ கார்னர் கொடுத்துட்டு டபுள் டேப் பண்ணிட்டு எனக்கு இந்த லைனும் கார்னர் ஆகும். ஸோ அதனுடைய ரேடியஸ் எனக்கு ஒரு 15 mm கொடுத்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அங்கே காட்டும். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. சேம் அதே மாதிரி எனக்கு இந்த லைன் சேம் அதே 15 mm ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நமக்கு மேலே இருக்கிற விங்கோட ப்ரொஃபைல் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ட்ரிம் பண்ணோம். ஸோ நீங்கள் நார்மலாக அதில் ட்ரிம் பண்ணுற மாதிரி பார்ட் டிசைன் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா குயிக் ட்ரிம் கொடுத்து ஈஸியாக பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் இதில் எப்படி பண்ண முடியாது, நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணியாகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும். இதிலே ட்ரிம்னு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு இந்த லைனும் ட்ரிம் ஆகும். அதுக்கு நெக்ஸ்ட் அதர் சைட் கொடுத்தீங்க அப்படின்னா கேட்கும் அதர் நெக்ஸ்ட் எலமெண்ட்டு அண்ட் அதர் ப்ரீவியஸ் இது கொடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் ட்ரிம் ஆகும். சாரி, எது செலக்ட் ஆகுதோ அது மட்டும் ட்ரிம்மு. இதுவும் கொடுத்துட்டு ஒரே நிமிஷம். ஜஸ்ட் இது கொடுத்துட்டு அதர் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் எலமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது இருக்கும். இதுக்கு இது ரெண்டும் நமக்கு வேணும். ஓகேவா? ஜஸ்ட் போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இந்த லைன் தேவையில்லாத லைனு. ஸோ இதுவுமே நமக்கு தேவை கிடையாது தான். அதே மாதிரி இதையும் நம்ம ட்ரிம் பண்ணிப்போம். எனக்கு இதுவும் இது எனக்கு தேவைன்றது எனக்கு இது ரெண்டும் தேவை. கொடுத்தீங்க அப்படின்னா இது கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இது நமக்கு தேவையில்லை. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் எடுக்கணும். இதுக்கு இது கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் தனியாக வந்துடும். ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டு இது அதர் சைட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது ட்ரிம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு இது ஸ்ப்ளிட்டு இதுக்கு இதுதான் வேணும் நமக்கு. அவ்வளோதான். ஓகே, ஒருத்தன் ட்ரிம் ஆகிடுச்சா? ஸோ நமக்கு இந்த ப்ரொஃபைல் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது இதை ஃபில் பண்ண போகிறோம். ஃபில்ன்றது எதுக்காக அப்படின்னா இப்போ எனக்கு இது கிடச்சிருச்சு. ஓகேவா? நம்ம இதை வந்து கன்வெர்ட்டாக நம்மளால் இது பண்ண முடியாது. ஒரு பார்ட் டிசைன் மாதிரி நம்மளால் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபில் கமாண்ட் யூஸ் பண்ணி இதுதான் ஃபில்ன்றது. ஃபில் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்கெட்சை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் நீங்கள் கேப் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஆர்டராக தான் போகணும். இன்கேஸ் நீங்கள் ஆர்டர் மிஸ் பண்ணி நீங்கள் இங்கே அடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்படி ஆர்டராக தான் வரணும். அடுத்து இது க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு காட்டும் இந்த மாதிரி க்ளோஸ்டு கான்டெக்ட்னு சொல்லி காட்டும். இது வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது ஃபில் ஆகிடுச்சு. கரெக்ட். ஓகேவா? ஸோ
ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸியாக இப்போ நீங்கள் தனித்தனியாக எல்லாமே ட்ரா பண்ணணும் அவசியம் கிடையாது. அதை எப்படி நீங்கள் மிரர் ரொட்டேட் பண்ணுவீங்க அதே மாதிரி இதுலேயே ஆப்ஷன் இருக்குது ரொட்டேட்ன்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எந்த சர்ஃபேஸ் ரொட்டேட் ஆகணுன்றதை கிளிக் பண்ணுங்க. எனக்கு இந்த சர்ஃபேஸ் ரொட்டேட் ஆகணும். ஒரே நிமிஷம், சாரி கேஸ், கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் இதாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மாற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்சிஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆக்சிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா, எனக்கு இந்த பிளேனை சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கிறோம். எனக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் ஒரு லைன், சும்மா அது நீங்கள் டைமென்ஷன்லாம் தேவை கிடையாது, ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். எக்ஸிட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் போயிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ரொட்டேட் கொடுத்துட்டு எந்த சர்ஃபேஸ் ரொட்டேட் ஆகணுன்றது, எனக்கு இந்த சர்ஃபேஸ் ரொட்டேட் ஆகணும். அண்ட் ஆக்சிஸ் இதை டிபெண்ட் பண்ணும். ஸோ ஆங்கிள் 360 எனக்கு ஃபுல்லாகவே வேணும். அண்ட் ஓகே கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் கமெண்டே வரலையா? ரொட்டேட் கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸு ஆங்கிள் எனக்கு அதாவது 20 டிகிரி தான் கொடுக்கணும். 20 இல்லை உங்களுக்கு தேவையான டிகிரி கொடுத்துருக்கணும். ஸோ ஒரு 20 டிகிரி கொடுத்தா தான் உங்களுக்கு இப்போ வீடியோ காட்டும் பாருங்க. இப்போ நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா ஆக்சிஸ் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல் உங்களுக்கு ஸ்கெட்ச் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் ஜஸ்ட் 25 கொடுத்துருக்கேன். 25 கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆங்கிளுக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 25 இருக்கும். ஜஸ்ட் இது ரிப்பீட் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு எத்தனை விங்ஸ் நமக்கு வேணும், எத்தனை பிளேட் நமக்கு வேணும் அப்படின்றத நான் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் இதை ஏற்ற நான் ஒரு 15 கொடுத்து ஓகே கொடுத்து பார்க்குறேன். ஸோ அதிகமாக இருக்குது. ஸோ திரும்ப ரிப்பீட் ஆகுது, அதிகமாக இருக்குது. 15ன்றதை நான் கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சம். கிளிக் பண்ணிட்டு 15ன்றதை நான் ஒரு 13 வச்சுப்போம். 13 வச்சா தான் உங்களுக்கு கரெக்ட். 13 கம்மி அதிகமாக தான் இருக்குது. இப்போ நம்ம 12 வச்சுக்கோமா? ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு 12 அண்ட் லைட்டாக ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வந்துட்டு ஒரு 28 வச்சுப்போம். ஸோ நம்ம வச்சிருக்க ஆங்கிள் வந்து பார்த்தா வச்சிருக்க ஆங்கிள் 26 வச்சிருக்கோம். ஓகேவா? 26 அப்படியே இருந்துட்டு போகுது. ஸோ நம்ம இப்போ இந்த ஃபேனுடைய சர்ஃபேஸு ஃபுல்லாக கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கான திக்னஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் 0 mm தான் இருக்கும். ஸோ திக்னஸ் உங்களால் மெஷரே பண்ண முடியாது. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் திக்னஸ் மெஷர் பண்ண முடியாது. ஸோ 0ல் தான் இருக்கும். அது சர்ஃபேஸ் கரெக்டாக தான் 0 பாயிண்ட் கரெக்ட் தான். ஸோ இது 0ல் தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் திக்னஸ் கொடுக்கணும். இப்போ எப்படி திக்னஸ் கொடுக்குறது அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இதாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கெட்சு இதுதான் வந்து பேஸ் ஸ்கெட்சு. ஸோ பேஸோடைய இதை நீங்கள் எல்லாத்தையும் ஜாயின் கொடுக்கணும். அண்ட் இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 9 14 15 ஒரு நிமிஷம் guys. ரெண்டு வாட்டி வந்திருக்கா?
1 1 2 3 கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ நம்ம 13 பிளேடு கொடுத்தோம். 13 பிளேடுமே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபில்லையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 14 பிளேட்ஸ். ஓகேவா? கொடுத்துட்டு ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா தான் ஜாயின் ஆகும். இதில் வந்து செக் கான்செப்ட் அதை தூக்கி விட்டுருங்க. தூக்கிட்டு ஓகே கொடுத்தீங்க. ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் கலரில் காட்டும். ஸோ இப்போ க்ரீன் கலரில் காமிச்சாதான் உங்களுக்கு ஜாயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது இதுக்கு நம்ம திக்னஸ் கொடுக்கணும். ஸோ திக்னஸ் நம்ம இதில் எப்படி கொடுப்போம்? இதில் கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெக்கானிக்கல் டிசைன்லேயே பார்ட் டிசைன் போயிட்டு இது திக் சர்ஃபேஸ்ன்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு திக் சர்ஃபேஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ எம்எம் இல்லை அப்படியே கொடுக்கலாம். அந்த ஜாயினை மட்டும் கிளிக் பண்ணிட்டு திக் சர்ஃபேஸ் கொடுங்க. ஸோ அதனோட திக்னஸ் நான் ஒரு 2.5 கொடுத்துக்கிறேன். ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா திக்னஸ் கிரியேட் ஆயிடுச்சா? ஸோ 2.5 வேணாம், நம்ம ஒரு 1 mm மட்டும் வச்சுக்கோம். ஏன்னா அப்டேட் தான் 1 mm கொடுத்துட்டோம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சர்ஃபேஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி இதனோட இது இந்த ஃபில்லோட இது நம்ம திக்னஸ் கொடுக்கணும். ஸோ இது இந்த அவுட்டர்ன்றதுனால அவுட்டரில் நான் ஒரு 3 mm கொடுத்துக்கிறேன். 3 mm கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னருக்கு நம்ம இன்னும் கொடுக்கல. ஸோ இன்னருக்கு அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு திக் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு இது வந்து நீங்கள் அவுட்டரில் கொண்டு போகக்கூடாது, இன்னரில் கொடுக்கணும். இன்னரில் ஒரு 5 நான் ஒரு 3 அதே 3 mm வச்சுப்போம். ஸோ 3 mm கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்துடும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எல்லாமே ஃபுல்லாக டேஞ்சென்ட்டாக வந்துருக்கு, நம்ம பேர் வந்திருக்கு. ஸோ கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஷாஃப்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஷாஃப்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்? ஸோ அதை டிலீட் கொடுக்கக்கூடாது, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஹைட் கொடுத்துரு. ஸோ ஷாஃப்ட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் இங்கே நம்ம ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போகிறோம். இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை நம்ம அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வீடியோ சொன்ன மாதிரி ப்ரொஜெக்ட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு இப்போ புரியுதா? ஸோ நீங்கள் இன்கேஸ் சர்க்கிள் ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கேருந்து சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? டைமென்ஷன்லாம் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்க்கிள் உங்களுக்கு இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிடும். தெரியுதா? எல்லோ கலர் இருக்குது, அதான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு இது நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூடில் இது வந்து வேறு மாதிரி தான் போடணும். சிம்பிள் ஐடியா சொல்கிறேன். பேட் கொடுத்துட்டு நான் ஒரு 20 mm வச்சுக்கிறேன். 20 mm கொடுத்து வச்சுக்கிறீங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்லட் கொடுத்துருங்க. ஃபில்லட் கொடுத்து ரேடியஸ் நான் அதனோட டயா நம்ம எவ்வளோ கொடுத்தோம்? 30 கொடுத்தோமா? ஸோ நம்ம 15 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் கார்னரில் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஒரு நிமிஷம் இதை கொடுத்துட்டு இந்த இஞ்சி கொடுத்துட்டு ஃபில்லட்டு 15 அண்ட் ப்ரிவ்யூ கொடுத்து ஓகே கொடுத்தீங்க. ஓகே, இது கரெக்டாக தான் இருக்கு. இந்த சர்ஃபேஸ் ஓகே. ப்ளஸ் ஹெச்பி கொடுத்துருக்கேன். பேட் ஃபேஸ் தான் கொடுத்துருக்கேன். டேஞ்சன்சி கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, வரல. ஸோ ஹெச்பி இல்லாட்டு இந்த பேடோடைய லேயர் செலக்ஷன் என்னுடைய ஃபேஸு ஓகே இங்கே இருக்கு.
ஸோ நான் செலெக்ஷன் மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அதனால தான் வரல. ஸோ இன்னும் 15 mm டயமீட்டர் 13ன்றதுனா 15 கொடுக்குறோம். ஓகேவா? ஜஸ்ட் 15 கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ வரும். ட்விஸ்டட் ஃபேஸா? ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்லி சொல்கிறேன். ஃபில்லட் ஆகலை. ஸோ உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ சிம்பிள் தான். இதுவும் சின்னதாக எரர் இருக்குது. என்ன எரர்னு தெரியல. ஓகே கைஸ், அது ஆக்சுவலாக என்ன ஒரு சின்ன பக் தான். க்ளோஸ் பண்ணிட்டு வரவும் திரும்ப வந்துருச்சு. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி ஒரு பிளேன் சூஸ் பண்ணுறோம். அந்த பிளேனில் ஒரு ஸ்கெட்ச் ட்ராப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே கூட ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. இதே கொடுத்துட்டு ப்ரொஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொஜெக்ட் கொடுத்து வெளியே வந்துட்டு ஸோ ஜஸ்ட்டு அதை பேட் பண்ணுறீங்க. பேட் பண்ணுறது ஒரு 30 mm வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸை நம்ம ஃபில்லட் கொடுக்குறோம். ஸோ ஃபில்லட்டில் நான் ஒரு 14 mm கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஓகே டயாமீட்டர் ஓகே. அப்போ 10 mm கொடுத்தீங்க அப்படின்னா வந்துச்சா? ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகேவா? என்னோட இன்னர் நம்ம ஆக்சுவலாக எதனால் வரல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம திக்னஸ் வந்து இன்னரில் கொடுத்துருக்கோம் கரெக்டாக. இந்த திக்னஸ் 2.5 mmன்றது 3 mmன்றது இன்னரில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம 12 mm தான் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ 15 மைனஸ் 12. ஸோ டயாமீட்டர் வந்துட்டு 30 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ரேடியஸ் 15. ஸோ அதுலேருந்து திக்னஸை அந்த மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம 12 தான் கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம 12 கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு அந்த பொசிஷன் கிடைச்சிடும். ஸோ ஓகேவா? ஸோ நமக்கு அந்த தேவையான ப்ரொஃபைல் ஈஸியாக வந்துருச்சு. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பராக நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ ஜஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை வேணால் அப்படியே ட்ராப் பண்ணுறேன். நான் அப்படியே உங்களுக்கு ஜஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ட்ராப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.